Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Kuroko no Basketball ஓட சீசன் 3 எபிசோட் 1 கான எக்ஸ்பிளனேஷன் தான். சீசன் 1 ஓட ஸ்டார்டிங்ல எப்படி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோட ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இந்த சீசனே ஆரம்பிக்கிறாங்க. டேகே மிடில் ஸ்கூல் அப்படின்றவங்க ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படினு சொன்னாங்க அப்படினு சொல்லிட்டு அதுல இருக்க ஒருத்தரோட பேரையுமே சொல்லி காட்டுறாங்க. ஆனா இவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பிரச்சனையா இருந்து அதிக லெவல்ல டாமினேஷன் கொடுத்ததே சைரின் ஹை ஸ்கூல் தான் வித் அந்த லைட் அண்ட் ஷேடோ காம்பினேஷனோட அப்படினு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல சைரின் டீம் பிளேயர்ஸ்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது கோச் வந்துட்டு உங்களை மந்த்லி பாஸ்கெட்பால் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க அப்படினு சொல்றாங்க. எது இன்டர்வியூ அதுவும் நம்மளே அப்படின்னு சொல்லி கியூவா கேக்குறான். அதான் நம்ம இப்ப நல்லாவே பாப்புலர் ஐட்டம்ல அதனாலதான் அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க நம்ம கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு காமி கேக்குறான். கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க கேம்ல விளையாண்டது எப்படி இருந்தது, அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு கோச் சொல்றாங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கியூவா சொல்றான். நீங்க ஒன்னும் வித்தியாசமா நடந்துக்காதீங்கடா, ஜஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நேச்சுரலா நடந்துக்கோங்க போதும் அப்படின்னு கியோசி சொல்றான். ஆமா ராணி, எதை நினைச்சு பயப்படணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, ஜஸ்ட் நீ ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சும் சொல்றாங்க. சரி நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், சரிடா பசங்களா என்ன ஆனாலும் சரி நீங்க நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கியூவா தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல உட்கார்ந்து நடுங்கிட்டு கிடக்குறான். உங்களோட வின்னிங் ரொம்பவே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கிறவர் சொல்றாரு. ரொம்பவே தேங்க்யூங்க, மந்த்லி பாஸ்கெட்பால் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம கோச் சொல்றாங்க. ஆமா நீங்க யோசன் டீம் கூட லேண்ட் ஒரு இம்பாக்ட் எப்படி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் பசங்களை வச்சு இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க, சோ இது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கியூகா வந்துட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இன்டர்வியூ வந்துட்டு உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே அதிக இம்ப்ரெஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு கியூகா வந்துட்டு ஏதாவது ஒன்னதான் செலக்ட் பண்ணணுமா, ரொம்பவே கஷ்டம் தான், ஆனா சுட்டாக்கு கூட லேண்ட் கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றான். அப்போ அப்படியே சுட்டாக்கு மேட்சோட கிளிம்ஸ் ஒரு 2-3 சீன் அப்படியே காட்டுறாங்க. சுட்டாக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம், அவங்க கூட மறுபடியும் லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு கியூகா சொல்றான். அந்நியரம் தான் அங்கிட்டு மிடோரிமா அப்புறம் டாக்கோ ரெண்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்க போல அப்படின்னு டாக்கோ சொல்றான். ஆமா அவங்க மறுபடியும் லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிடோரிமா சொல்றான். ஆமா எனக்குமே டை ஆனது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாவே இல்ல அப்படின்னு டாக்கோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்களை கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு மிடோரிமா சொல்றான். அப்புறம் இசியோட ஈகிலே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. அப்புறம் காகமி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் ஜஸ்ட் என்னால எந்த அளவுக்கு ஹார்டா ஆட முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்டா ஆடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு காகமி சொல்றான். நீங்க காகமியை பத்தி என்ன கோச் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. காகமி ரொம்பவே ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கான். ஆனா எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது அவன் டோவோ டீம் கூட லேண்ட் அந்த ஒரு கேம் தான், அதுல என்னோட எக்ஸ்பெக்டேஷனே அவன் பீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படியே டோவோ டீமோட காகமி வந்துட்டு லேண்ட் அந்த ஒரு 2-3 ஷாட்ஸ் காட்டுறாங்க. நீங்களும் அவனே ஒன் ஃபேஸ் பண்ணீங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் அடுத்த வாட்டி கண்டிப்பா அவனை வின் பண்ணுவேன், இந்த வாட்டி நான் வின் பண்ணிட்டே இருந்தாலும் அடுத்த வாட்டி நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு காகமி சொல்றான். அவன் ஆல்ரெடி வின் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைமும் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். பத்தி எந்த அளவுக்கு ஹம்பலா நடந்துக்கிறான் காகமி அப்படின்னு மோமோய் சொல்றான் அவுமினே கிட்ட. அவன் சும்மா ஸ்டூபிடா பேசிக்கிட்டு இருக்கான் விடு அப்படின்னு டைஜி சொல்றான். சரி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு மோமோய் கேக்குறா. நான் அவன் கிட்ட தோத்துருக்கேன், அடுத்த வாட்டி தோக்கவே கூடாது, நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு டைஜி சொல்றான். சரி எல்லாருக்குமே தேங்க்யூ, இப்போ நாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்துட்டு குரோக்கோ கிட்ட நம்ம எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க குரோக்கோ கிட்ட ஏதாவது சொல்லி கேக்குறாங்க. பர்சனலி நானுமே காகமி மாதிரி தான், என்னால எந்த அளவுக்கு ஹார்டா ஆட முடியுமோ அந்த அளவுக்கு லான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு குரோக்கோவும் சொல்றான். இப்போ சரி டீம் வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த பக்கம் கிளம்பும் போது தான் குரோக்கோ வந்துட்டு அந்த பக்கம் டாக்ஸியா கதவு திறந்து உள்ள போறத பாத்திருப்பான். அதுக்கப்புறமா தான் அவன் வந்துட்டு காகமி கிட்ட பேசவே வந்திருக்கான். இதான் சீசன் 2 எண்டிங்ல நம்ம பாத்திருப்போம். காகமியும் குரோக்கோ பேசினா கேட்டதுக்கு அப்புறமா அந்த செயின் அவன் இருந்து வாங்கிட்டு ஓடி போயிருப்பான் டாக்ஸியாவை பாக்குறதுக்கு. இந்த பக்கம் டாக்ஸியாவுமே வந்துட்டு அலெக்ஸ் கிட்ட சாரி கேட்டிருப்பான் இல்லையா, அதை தான் மறுபடியும் காட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு பாடுறா இந்த பொண்ணு ரொம்பவே கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கேக்குறா. எனக்கு உன்னோட நம்பர் தெரியும், நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே அவன் மேல கைய போட வர்றான். அவன் தட்டி விட்டுறா. அந்நேரம் டாக்ஸியா அவன் பின்னாடி வந்துட்டு போதும் நிறுத்து அப்படின்ட்டு பின்னாடி இருந்து கூப்பிடுறான். டேய் நீ தானே, உனக்கு எனக்கு நல்லாவே தெரியுது, இப்ப கேம்ல நீ தானே தோத்தது, உன் மூஞ்ச பார்த்தாலே லூசர்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு சொல்றான். சரி இப்ப நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா குத்துற மாதிரி வந்துடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கைஜோ டீம் வந்துட்டு வார்ம் அப் பண்றத காட்டிட்டு இருக்காங்க. கீசையோட டீம் பிளேயர்ஸுமே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன செம ஃபயர்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன சொல்றான். ஆமா இன்னைக்கு நம்ம வின் பண்ணிட்டா நாளைக்கு சேரின் கூட விளையாட போறோம்ல அதனாலதான் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொருத்தன வந்துட்டு எனக்கு என்னவோ இது ஒண்ணுதான் ரீசனா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, நேத்து நைட்டு நம்மளோட ஆப்பனன்ட் வீடியோ போட்டு பார்க்கும்போதே கீசை இப்படிதான் இருந்தான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நேத்து நைட்டு கீசை வந்துட்டு அந்த டிவியை பார்த்துட்டு டக்குன்னு ஏதோ எந்திரிச்சு நின்றுப்பான் ஷாக்கோட. நீ நேத்துல இருந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசமாச்சு கீசை கிட்ட போய் கேட்கறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை நான் பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு கீசை சொல்றான். அப்பதான் இந்த பக்கம் அவன் டாக்ஸியா அடிக்க வந்திருப்பான், அதே மாதிரி அடிக்க வந்துடுற டாக்ஸியா வந்துட்டு டாச் பண்ணிடுறான். இவன் என்ன உண்மையிலேயே அடிக்க ட்ரை பண்றேன், ஒரு பிளேயரா இல்லையா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா ஒன்னும் புரியல. நீ இதை டாச் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ பாக்குறதோட ஒரு நல்ல ஃபைட்டரா இருப்ப போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே அவன் ஒரு சுத்திக்கிட்டு டாக்ஸியோட வயித்திலே ஒரு எத்து விடுறான். எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சுத்தமா பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்றான். அப்ப அலெக்ஸ்மே வந்துட்டு டாக்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வரா. நேரம் கீழே வந்துட்டு காகமி ஓடி வந்துகிட்டு இருக்கான். காகமி ஓடி போய்கிட்டு இருக்கும்போது கீசே ஒரு விஷயத்தை காசமாச்சு கிட்ட சொல்றான். நான் வந்துட்டு செகண்ட் இயர்ல தான் இங்க டைகோ டீம்ல ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, நான் செகண்ட் இயர்ல வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர்ல வேற ஒருத்தன் இருந்தான், அண்ட் அவன் தான் எங்க டீம்லயே டேஞ்சரான ஒருத்தன் அப்படின்ட்டு கீசே சொல்றான். காகமி பக்கத்துல வந்து பாக்குறப்ப அவன் அலெக்ஸ கழுத்தை பிடிச்சு தூக்கி வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கான். காகமி வந்துட்டு நீ என்னடா பண்ற, அவளை இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, என்னது ஹைசெக்கி அடுத்த கேம்ல விளையாட போறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் குவிட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு அவனே சொல்றான். ஆனா அவன் தான் இப்ப ஃபுகுடா டீமோட கீ பிளேயர் அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. என்ன அவனை மட்டும் ஆளக்கணும், அவன் டீம் பிளேயர்ஸ் மட்டும் தான் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கீசை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்தா கீசைக்கு லைட்டா கால் வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப அப்படியே அவன் காசமாச்சுக்கிட்ட வந்துட்டு கேப்டன் நான் கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்றத ஸ்டாப் பண்ணிக்கிடவா அப்படின்ட்டு கேட்கறான். என்னடா இப்பதானே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவரை சொல்லிட்டு அவனை பாக்குறாரு. சரி நீ என்ன நினைக்கிற அதை பண்ண அப்படின்ட்டு விட்டுறாரு. காகமி வந்து ஹைசெக்கி கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான் அவளை விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீ
தான் அந்த முரசகி பராவே டிஃபீட் பண்ணது, நான் பார்த்தேன் உன்னோட கேம் பிளே, நீ ஏதோ கொஞ்சம் டீசென்ட்டா தான் விளையாடுற அப்படின்ட்டு சொல்றான். இவனுக்கு முரசகி பராவை தெரிஞ்சிருக்கா, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒன்னும் புரியல. அப்ப அலெக்ஸ்மே வந்துட்டு என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கால வச்சு எத்த வந்துடுறான், இவனை விட்டுறான். அப்ப காகமி வந்துட்டு கடுப்பாகி அவனை அடிக்க வந்துடுறான். நேரம் டாச்சி வந்துட்டு இங்கே நில்லு அப்படின்ட்டு சொல்லிடுறான். முதல்ல இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். எனக்குமே தெரியல இவன் எங்க இருந்தோ வந்து என்னை அடிச்சான், அவன் அலெக்ஸ் அடிக்க வரும்போது நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு சொல்றான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை, பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ்ல இந்த மாதிரி யாரையும் அடிக்கவே மாட்டாங்களே அப்படின்ட்டு காகமி சொல்றான். அப்ப நீங்க முதல்ல வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைசிக்கு வந்துட்டு காகமி அடிக்க வந்துடுறான். காகமி அதுல இருந்து டாச் பண்ணிடுறான். ரைட்டரா இவனுக்கு பாஸ்கெட்பால் பத்தி எல்லாம் எந்த ஒரு கேருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைக்கிறான். அப்ப பார்த்தா ஒரு பாஸ்கெட்பால் ஹைசிக்கு நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்குது. அவன் அதை கரெக்டா பிடிச்சிடுறான். பர்ற ஏமலே அவன் பாஸ்கெட்பால் தூக்கி போறது எவ்வளவு கட்ஸ் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாக்குறான். பார்த்தா கீசே வந்திருக்காங்க. டேய் கீசே நீயா, உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். ஆமா எனக்கு இவனை நல்லாவே தெரியும், இவனோட பேர் வந்துட்டு ஹைசகி அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். நீங்களுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைசகி ஒரு முக்கியமான கேரக்டர். அடுத்த ஒரு 2 எபிசோடுக்கு இவன் வந்துட்டு நான் டேக்கியோ டீம்ல ஸ்டார்டரா வர்றதுக்கு முன்னாடி இருந்தவன். ஆனா ஆகாஷ் வந்துட்டு இவனை ஃபோர்ஸ் பண்ணி குவிட் பண்ண வச்சுட்டான். இவன் நல்லா தான் விளையாடுவான், ஆனா நீ இப்ப பார்த்த மாதிரி இவன் ரொம்பவே வயலண்டான ஒருத்தன். நான் டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவன் காணாமே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீசே காகமி கிட்ட சொல்றான். சரி நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கீசே அவனை பார்த்து கேக்குறான். நான் வந்து எந்த ஒரு ரீசனுமே எல்லாம் கிடையாது, நான் ஒன்னும் ரிவெஞ்சுக்காக எல்லாம் வரல, எனக்கு இந்த பாஸ்கெட்பால பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஆனா நான் டீமை குவிட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ உங்களை எல்லாருமே ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உங்க 5 பேர் கிட்ட இருந்து அந்த டைட்டில நான் வாங்கிக்கிறதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம 2 பேருக்குமே தெரியும் நீ எப்படி 5வது ஆளா டீமுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எங்க 5 பேர்ல யாரையுமே நீ ஒரு வாட்டி கூட வின் பண்ணதே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். காகமிக்கு இதை கேட்டு சமசாக்க போச்சு. என்னது கீசேவாலே ஹைசகியை ஒரு வாட்டி கூட டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கீசே வந்துட்டு காகமி அப்படின்னு கூப்பிடுறான். ஏதாவது சீரியஸா சொல்லுவான்னு பார்த்தா முதல்ல இந்த பொண்ணு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்டா இப்ப இந்த டைம்ல உனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா, இவன் வந்துட்டு எனக்கும் டாட்சியாக்கும் பாஸ்கெட்பால் சொல்லி கொடுத்த மாஸ்டர் அப்படின்ட்டு காகமி சொல்றான். என்னது உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். ஆமாடா உண்மையாதான்டா அப்படின்ட்டு காகமி சொல்றான். நான் இப்படி நடந்ததுக்காக உங்க எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன், ஆனா இது இப்படியே முடியணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறியா? எனக்கு கிட்டத்தட்ட இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது, ஆனா இவன் எனக்கு அடுத்த கேம் இவனை நான் தான் வச்சு செய்யணும், நீ கவலையப்படாத, நான் கேரண்டியா இவனை கண்டிப்பா தோக்கடிப்பேன். எனக்கு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல, நான் இது ஆல்ரெடி காகமி கிட்ட ஒரு வாட்டி சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த டைட்டில் உன்கிட்ட ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு எல்லாம் இது ஒன்னும் ஒர்த்லெஸ்ஸான டைட்டில் கிடையாதுடா ஹைசகி அப்படின்ட்டு கீசே சொல்றான். நான் சும்மா உன்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் அதை வரலடா, நீ தரல அப்படின்னா நானே உங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்லிட்டு போறான். ஹைசகி போனதுக்கு அப்புறம் டாட்சியா வந்துட்டு காகமி கிட்ட நீ இருக்கிற இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மன்னிச்சிரு நான் அதை அப்புறமா உங்ககிட்ட எப்பயாவது சொல்றேன் அப்படின்ட்டு காகமி சொல்லிடுறான். அப்படியே காகமி வந்துட்டு கீசையை பார்த்துட்டு கீசே நீ தோக்காம இருக்கிறதா உனக்கு நல்லது பாத்துக்க அப்படின்ட்டு சொல்றான். கண்டிப்பா நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். இப்ப காகமி ஸ்டேடியத்துக்குள்ள வந்து உட்கார்றான். நேரம் குரோக்கோ கிட்ட வந்து உனக்கு ஹைசகின்னு சொல்லிட்டு யாரையாவது தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறான். உனக்கு எப்படி அந்த பேரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். நான் இப்பதான் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு காகமி சொல்றான். கீசே இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆக போற டைமுக்கு கரெக்டா வந்துடுறான். மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது இப்பதான் கரெக்டா வர பாரு நீ அப்படின்ட்டு அவங்க கேப்டன் லைட்டா திட்டுறாங்க. அவனும் ட்ரெஸ் மாத்திட்டு உள்ள என்ட்ரு ஆகுறான். சரி இப்ப எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா, வாங்க போயிட்டு வின் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி எல்லாரையும் கூட்டு போறான். சரி பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயுமே குரோக்கோ வந்துட்டு அவனை பத்தி சொல்லிடுறான். இப்ப சரிடா குரோக்கோ அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோகனை கேக்குறான். அவன் வந்துட்டு சரியான செல்ஃபிஷ், கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒருத்தன். ஆனா கீசே வரதுக்கு முன்னாடி அவன் தான் எங்க டீம்ல ஸ்டார்டிங் லைனப்ல இருந்தான், அது உண்மைதான், அதனால எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான் அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றான். சோ இப்போ வந்துட்டு கைஜோ ஹைக்கும் ஃபுகுடா சோகோக்கான குவார்டர் ஃபைனல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. கீசேவும் ஹைசகியும் ஒருத்தன் பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 எபிசோட் இந்த மேட்ச் வேற லெவல்ல போக போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.